ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் புழுங்கல் அரிசியிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா அரிசியை இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுருங்க. கரிஞ்சிராமல் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் பார்த்தீங்கன்னா கரிஞ்சிராமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேஞ்ச் ஆனதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா படபடன்னு பொரிஞ்சதும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா தட்டில் நல்லா பரத்தி வச்சுட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கடாயில் 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் நல்ல ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வறுபற்றணும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இது போல் வறுத்து எடுத்துகிட்டு இதை வேறு ஒரு தனி பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் ஈரப்பதம் இல்லாத ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. எவ்வளோ தான் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் அரிசி நெரு நெருன்னு இருக்கும். அது போலவே எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி இது போல் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ஒரு பேசனில் நல்லா கவுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்ததும் பதம் செக் பண்ணணும். இப்போ கரைசலை ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு உள்ளே விட்டு பாருங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி கரைஞ்சிடுது. ஸோ இந்த ஸ்டேஜ் கிடையாது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மொத்தமாக 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை உள்ளே விட்டதும் கரையாமல் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா, கையில் எடுக்கும்போது அப்படியே வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜோடு ஆஃப் பண்ணிடுங்க. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கும். ஸோ மாவை மேலே போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை கரைசல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிடுங்க. இது போல் கிளறிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா சூடாக தான் இருக்கும். சூடோடையே பார்த்திங்கன்னா கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. சூடு ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. ஸோ பார்த்திங்களா, எல்லாத்தையும் இதே போலவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சுருந்தேன் அரைச்சதுலேருந்து. கொஞ்சம் அதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே போலவே எல்லாத்தையும் உருண்டைகளாக செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்தியான பொரி விலங்காய் உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.